அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 229 230 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம், இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த டீமன்ஸ் எல்லாம் வந்து வச்சு சம்பவம் பண்ணலான்னு சொல்லிட்டு டீமன்ஸ் இருக்கக்கூடிய அந்த உலகத்துக்கே போயிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய உருவமாக அங்கே போய் நின்ன உடனே இவனுங்களுக்கு ஒன்றும் புரியல. இந்த டீமன்ஸ் எல்லாம் பேசிக்குது, யார் இவங்க, ஒருவேளை நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய டீமன் லார்டாக இருப்பாங்களோ இல்லைனா டீமன் கார்டாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சீனியர் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இன்னொரு உலகத்தை போய் அட்டாக் பண்ணுவீங்க, அங்கே இருக்க இன்னசென்ஸ் எல்லாம் கொலை பண்ணுவீங்க, உங்களுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு உடனே, டேய் இது நம்ம எதிரிடா, ஓடுறா ஓடுறா அப்படிங்கிறானுங்க. ஆனால் எப்படி ஓட விடுவாங்க, அங்கே இருக்கவங்க எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்கப்பா. நார்மலாக டீமன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வேறு உலகத்துக்கு போய் பிரச்சனை பண்ணும், ஆனால் இவங்க டீமன்ஸ் உலகத்துக்கு போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கதையெல்லாம் முடிச்சு விட்டாச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் லார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்கக்கிட்ட காட் சீனியர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மால் வேர்ல்டில் ஆயிரக்கணக்கான கிளான்ஸ் இருக்குது, அவங்க எல்லாருமே பீஸ்ஃபுல்லாக சைட் பை சைட் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் அங்கே போயிட்டு அவங்களெல்லாம் அழிக்கிறீங்கள, இதுக்கான தண்டனை கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மற்ற டீமன் லார்ட்ஸ் எல்லாருமே இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுமே என்ன சொல்லிக்கிறானுங்கன்னா, டேய் அங்கே ஹெவன்லி காட் இருக்காங்க, யாரா அந்த காண்டினென்ட்டை இதுக்கு மேலே அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறானுங்க. இவங்க திரும்ப வந்தோடனே லின்ஃபங் என்ன பண்ணுறான், அந்த டிவைன் லிக்விட் அப்படிங்கிறத கொடுக்குறான். இவங்க என்ன சொல்கிறாங்க, அடுத்த 10 வருஷத்துக்கு இவனுங்க கண்டிப்பாக பிரச்சனை அப்படிங்கிறத கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் வந்து ரொம்ப காலத்துக்கு தூங்குற மாதிரி இருக்கும், ஸோ என்னால் வந்து ஏதாவது பிரச்சனைனா உனக்கு உதவி செய்ய முடியாது, நீ தான் உன்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளுக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ இவன் வெளியில் வரான். வந்த உடனே இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே, டீமன்ஸ் கதையெல்லாம் முடிச்சு விட்டாச்சு, இதுக்கு மேலே பிரச்சனை கிடையாது, நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இவங்க கேட்குறாங்க, எங்கே அந்த சீனியர் எங்கே அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லை அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க, அவங்க வந்து தூங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த ஒரு பேர்டு இருந்துச்சு இல்லையா, அது வந்து ஆச்சரியமாக கேட்குது, என்னது டீமன்ஸ்லாம் இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு கேட்குது. அதான் நம்ம பறவை சொல்லுது, நான் தான் உனக்கு அப்பயே சொன்னேன்ல, எங்கள் காடஸ்லாம் வேற லெவலுக்கு பவர்ஃபுல்ரா, இதுக்கு மேலேயாச்சும் வாயை திறக்க மாதிரி இல்லைனா அவ்வளோதான் உனக்கு அப்படிங்குது. இப்போ இவங்க கிளம்பி போகும்போது அந்த பொண்ணு கேட்குறா, சரி உன்னுடைய அடுத்த பிளான் என்ன அப்படின்னு கேட்குறா. இவன் என்ன சொல்கிறான், நான் ஸ்பிரிச்சுவல் டொமைனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது பழைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணணுமா, அதே சமயத்தில் பழைய எனிமீஸையும் மீட் பண்ணணுமா. இப்போ இந்த பறவை சொல்லுது அந்த ஒரு பொண்ணுக்கிட்ட, நீயும் வாயன் ஸ்பிரிச்சுவல் டொமைனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது. அவள் வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா அவன் என்ன சொல்கிறான்னா, அதை கிராஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டிஸ்ட்ராயர் தண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கான், அது வந்து கிராஸ் பண்ணவே விடாதான். ஆக்சுவலாக ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கானோ அந்த அளவுக்கு அதுவுமே ஸ்ட்ராங்காக இருக்குமா. இவன் கேட்குறான், அப்போ அந்த டிவைன் ரெல்ம்லேருந்து இவனுக்கு வந்துட்டு போகிறானுங்களே அது எப்படி அப்படின்னு கேட்குறான். அதான் இவன் சொல்கிறான், மேபி அவங்க வந்து ரொம்ப வீக்காக இருக்கலாம், அப்படி இல்லைனா அவங்களால வந்து ரூல்ஸை வந்து மீறி வர முடிஞ்சிருக்கலாம். ஆனால் உங்ககிட்ட ஏகப்பட்ட டிவைன் ட்ரெஷர்ஸ் இருக்குது, ஸோ நீ வந்து ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்கிறா. இந்த இன்ஃபர்மேஷனை சொன்னதுக்காக அவளுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ இந்த பறவை கேட்குது, இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது, முதல்ல வந்து ஆர்டிஃபேக்டை நான் வந்து ஃபோர்ஸ் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆர்டிஃபேக்டா, அப்போ எனக்கும் வேணும் அப்படிங்குது. சரி சரி செஞ்சு தரேன் வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. இப்போ 6 மந்த் அப்படிங்கிறது ஓடி போச்சுங்க. இந்த ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவ யார் தெரியுதா, நம்ம ஹீரோயின் இவ தான். ஆக்சுவலாக இவ என்ன பண்ணுறா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறத வாசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை இவங்க வந்து வெப்பனாக கூட பயன்படுத்துவாங்க இல்லையா, அதை தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே 2 குழந்தைங்க இருக்குது. இந்த 2 குழந்தைங்களும் இவளோட குழந்தைங்க தான். ஆக்சுவலாக 2 பசங்க மட்டும் இல்லை, இன்னொரு பையன் வேற இருக்கான். நம்ம ஹீரோ ஒரே முறை தான் ஹீரோயினை மீட் பண்ணான், அதுக்குள்ளே 3 பசங்களா. ஆக்சுவலாக இவ சொல்லி கொடுத்துட்டு இருக்கா இல்லையா, அந்த பசங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நேற்று நைட்டு ட்ரை பண்ணுமே, எங்களாலே இதை செய்ய முடிஞ்சதே அப்படிங்கிறாங்க. அதான் இவன் சொல்கிறா, பரவாயில்லம்மா சூப்பர் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் நான் யார் பொண்ணு, உன் பொண்ணு இல்லை அப்படிங்கிறா. இப்போ அந்த பையன் இருக்கான் பாருங்க, அவன் ஏதோ ஒரு வம்பு இழுத்துட்டான் போல தெரியுது. அந்த ஒரு பையனை இன்னொருத்தி பயங்கர கோபமாக விரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பையனை இந்த மாதிரிலாம் யாரும் விரட்டவே மாட்டாங்க, கிட்டத்தட்ட கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு விரட்டிக்கிட்டு வர அவ. இந்த பையனும் சும்மா இல்லை, அவன் வேற எதிர்த்து அடிக்கிறான். பாயக்குள்ள அவங்க அப்பாவோட பயங்கரமாக குசும்பு பிடிச்சவனா இருப்பான் போல தெரியுது. உன்னோட பவரை வச்சுக்கிட்டு நீ என்ன வேற பிடிக்கணும்னு நினைக்கிறியா, இந்த ஜென்மத்தில் உன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட ஓட்டான். அவங்க அம்மா பார்க்குறாங்க, மறுபடியும் பிரச்சனை பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவனை துரத்திட்டு வந்தாலும் அந்த லேடி ஆக்சுவலாக அவளுடைய பையனை இவன் அடிச்சிட்டான் போல தெரியுது. அதான் அவன் சொல்கிறா, ஒழுங்கு மரியாதை உன் பையனை நீ இப்போ நீ கண்டிக்கிற, இல்லை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறா. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், ஓ உன்னுடைய பவரை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்குறான். இந்த 2 குழந்தைங்க இருக்குல்ல, அதுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்துக்குச்சு. ஒரு 3 வயசு பையனை கூட உன்னால் பிடிக்க முடியல, நீ என்ன ஓவரா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணு கேட்குது. இப்போ இவங்க அம்மா கேட்குறாங்க, எதுக்காகடா அந்த பையனை அடிச்ச அப்படின்னு கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான், அந்த பையன் வந்து இவனை பாஸ்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு திட்டானா. நான் அவனுக்கு ஒரு அடி தான் அடித்தேன், ஏற்கனவே அவனுக்கு கம்மியான தண்டனை தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்கிறான். இப்போ இவங்களுக்கு கோவம் வந்துடுது. இவங்க என்ன சொல்கிறாங்க, உன் பையனுக்கு தான் டிசிப்ளின் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ அவள் அப்படியே பேச்ச மாத்திரா. என்ன சொல்கிறான்னா, அடையாமா சின்ன பசங்க ஏதோ விளையாட்டாக பேசிருச்சு, இதெல்லாம் பெரிய விஷயமா விட்டு தள்ளு அப்படிங்கிறா.
அதான் இவன் சொல்கிறா, அப்போ அடுத்த வாட்டி என் பையன் அடிப்பான்ல, என்னை தேடி வராத அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த பையன் அடுத்த நாடகத்தை போடுறான் பாருங்க. அம்மா நீ உண்மையாகவே அந்த அங்கிளை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆக்சுவலாக இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் என்ன சொல்கிறான், அப்போ எங்களெல்லாம் நீ விட்டு போயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு நீலி கண்ணீர் வடிக்குதுங்க பக்கி. இதை பார்த்தோன்னே அது 2 பொண்ணுங்க அதுங்களும் போய் கட்டி பிடிச்சிக்கிச்சு. அப்போ அம்மா எங்களெல்லாம் நீங்கள் விட்டு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களும் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களெல்லாம் விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் யாரையும் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இந்த குட்டி பையன் மறுபடியும் நக்கலாக பேசுகிறாங்க. பாத்தியா எங்கள் அம்மா உன் அங்கிள் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, போ போ கிளம்பு அப்படிங்கிறான். அந்த பையன் என்ன சொல்கிறான், என் அங்கிள் எவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுமா, இங்கே இருக்கிறதுலே அவருக்கு நிகராக யாருமே கிடையாது அப்படிங்கிறான். ஆனால் இந்த பையன் என்ன சொல்கிறான், நான் கூட தான் ஸ்ட்ராங்கு, நான் பிறக்கும் போதே காட் பாடியோட பிறந்தேன், என்கிட்டயும் தான் ஹெவன்லி லெவல் மார்ஷல் சோல் இருக்குது அப்படிங்கிறான். அந்த பொண்ணு சொல்கிறா, ஆமாம் ஆமாம் என் பிரதர் பிறக்கும் போதே ஹெவன்லி ரெல்மில் பிறந்தான் தெரியுமா, அவன் உன் அங்கிளையும் டிஃபீட் பண்ணுவான் உன்னையும் டிஃபீட் பண்ணுவான் போடா அப்படிங்கிறா. ஆனால் இந்த ஒரு மேரேஜை டிசைட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த கிளானோட எல்டர்ஸ். அவங்க ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு மேரேஜை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவன் என்ன சொல்கிறா, கண்டிப்பாக நீ என் ஃபேமிலிக்கு வந்தே தீருவே அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் இந்த ஒரு 2 பொண்ணுங்க இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ அட்டாக் பண்ணுறாங்க. இதுக்கும் இவன் என்ன சொல்கிறா பாருங்க, என் பசங்க வந்து ரொம்ப யங்காக இருக்காங்க, அவங்களால டிவைன் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியல, மன்னிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அவளுக்கு சரியான கோவம், ஒரு நாள் பழிக்கு பழி தீத்தே தீருவேன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அங்கேருந்து. இப்போ இந்த பசங்க கேட்குறாங்க, ஏம்மா அப்பா எங்களை பார்க்க வரவே இல்லை, அப்பாவுக்கு எங்களை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ இருக்கேன்னு உங்கள் அப்பாவுக்கு தெரியாதே. ஆனால் இவன் என்ன சொல்கிறா, அப்பெல்லாம் கிடையாதுமா, உங்கள் அப்பா வந்து ஏலியன் ரேஸ் கூட சண்டை போட்டுட்ருக்காரு, கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடுவார் அப்படிங்கிறா. இந்த பையன் உடனே அப்பா மாதிரி நானும் ஸ்ட்ராங் ஆக போகிறேன் அப்படிங்கிறான். இந்த பொண்ணுக்கு இப்போ ஒரே ஒரு கேள்வி தான், அவன் வந்து ப்ராமிஸ் பண்ண மாதிரி கண்டிப்பாக வருவானா மாட்டானா அப்படிங்கிற ஒரு எண்ணம். நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் பாடி அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணியிருக்கான், ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பாடி அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணியிருக்கான் போல தெரியுது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊஷன் சிட்டி இருக்கு இல்லையா, அங்கே கிளம்பி போகிறாங்க. ஏன்னா அங்கே தான் ஸ்பிரிச்சுவல் டொமைனுக்கு போகிறதுக்கு ஒரு போர்ட்டல் அப்படிங்கிறது இருக்குது. அங்கே டெம்பிள் மாஸ்டர் இருக்காரு, அவருமே வந்து ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு போர்ட்டல் வழியாக பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்கப்பா. ஃபஸ்ட் என்னமோ பயணம் வந்து நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த ஒரு தண்டர் அப்படிங்கிறது அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருமா. ஐயோ வேர்ல்டு டிஸ்ட்ராயர் தண்டர் வந்துச்சு அப்படின்ன உடனே இவங்ககிட்ட ஒரு ஃபர்னஸ் இருக்கும்ல, அதுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அந்த தண்டர் பவரில் இந்த ஃபர்னஸே வந்து பார்த்தீங்கன்னா உடைய ஆரம்பிக்குதுங்க. அடுத்து என்ன பண்ணுறான், அந்த டிராகன் ஸ்கேல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு தடுத்து பார்க்குறான். அதால் கூட தாக்கு பிடிக்க முடியல. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது அந்த ஜேட் டிஸ்க் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே போயிடுறாங்க. அந்த தண்டர் வந்து பார்த்தீங்கன்னா போக போக பவர்ஃபுல் ஆகிட்டே இருக்கே தவிர கம்மியான மாதிரி தெரியல. ஒரு வழியாக என்ன பண்ணுறான்னா, அந்த கேலக்ஸி பேர்ல் இருக்கு இல்லையா, ஒரு முறை எடுத்தான்ல, அந்த ஒரு பேர்லை வெளியில் எடுத்து 2 ஸ்வாட் ஸ்பிரிட் கிட்ட ஹெல்ப் கேட்டு அந்த ஒரு பேர்லை ஆக்டிவேட் பண்ணுறான். ஆக்டிவேட் பண்ணி அந்த ஒரு பேர்லுக்குள்ளே போயிட்டாங்க எல்லாருமே. இருந்தாலுமே தண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு வழியாக ஸ்பிரிச்சுவல் டொமைனுக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் தண்டர் நின்ன பாடு இல்லை, கிட்டத்தட்ட 3 மாதம் அப்படிங்கிறது போயிடுச்சு. ஆனாலும் தண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த இடத்துக்கு நிறைய பேர் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது ஏதோ ட்ரெஷர் மாதிரி இருக்கே, தண்டர் வர கண்டினியூஸாக 3 மாதமாக அடிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.